வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சுவையான பாவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சோறுக்கு சுட சுட அள்ளி வச்சு சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க நான் எப்படி செய்கிறேன்ன்றதை பார்ப்போம். முதல்ல நான் பாவக்காய் எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச விதமாக நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். ரவுண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அதை கொஞ்சம் பொரித்து எடுக்கிறேன். நல்லா பொரிய விடாமல் அரைப்பதத்துக்கு பொரித்து எடுத்தோம்னா போதும். பொரித்து எடுத்துட்டு நான் டிஷ்யூவில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏனென்றால் அதில் இருக்கிற எண்ணெய்கள் அந்த டிஷ்யூவுக்கு எடுத்துரும். அதுக்கு பிறகு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாச்சியில் நான் ஒலிவ் ஆயில் தான் அதில் சேர்த்துருக்கிறேன். ஒலிவ் எண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெந்தயமும் சீரகமும் சேர்த்துருக்கிறேன். நான் கடுகு விருப்பம் இல்லை, அதனால் கடுகு சேர்க்க இல்லை. வெந்தயமும் சீரகமும் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு நான் வெள்ளைப்பூடும் 2 பச்சை மிளகாவும், வெள்ளைப்பூடும் சாப்பிட்றது மிகவும் நல்லது. அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அதுவும் லேசாக பொரியட்டும். பொரியக்குள்ளே நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். 1 இல்லை 2 வெங்காயம் சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டியிருக்கேன். அதனோட கருவேப்பிள்ளையும் இதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் மூடி விடுவோம். வெங்காயம் லேசாக பொரியட்டும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் கறி. கொஞ்சம் கூடி கசப்பு இருக்காது இப்படி சமைச்சா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுது. இப்போ இந்த வெங்காயத்தை நாங்கள் ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கிட்டு இதுக்கு இப்போ நாங்கள் சரக்குத்தூள் சேர்ப்போம். மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் 3 கரண்டி. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். உப்புத்தூளும் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் புளியையும் விட்டு நாங்கள் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்துறேன். அதையும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு தலைப்பால், தேங்காய் பாலும் நான் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா இருக்கும். தேங்காய் பால் கறிக்கு எப்போவுமே தேங்காய் பால் தான் ஒரு சுவை. அதுக்கு பிறகு நான் பொரித்து வச்சுருக்கிற பாவக்காயையும் நான் அதோடு சேர்க்குறேன். இப்போ நல்லா கிளறி போட்டு மூடி விட்டுருவோம். இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி நாங்கள் மூடி விட்டோம்னு சொன்னால் அது நல்லா கொதித்து வற்றி நல்லா கட்டியாக வரும். கறி பார்க்கவும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள் இவ்வளோ கட்டி ஆயிட்டுன்னு சொல்லி கறி திக்காக பாலெல்லாம் வற்றி அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கறி பார்க்கவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் கூடி கசப்பு இருக்காது. இது சுட சுட வெள்ளை சாதத்துக்கு நாங்கள் அள்ளி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். 2 பீங்கான் சோறு சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு